அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த சோரியாசிஸ் வந்து நம்மளுக்கு கை கால்ல தோல் எல்லாம் வந்து ஸ்கின் ப்ராப்ளமா இருக்கும். ஆனா நம்ம தலையில இருக்க ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நீங்க உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? சோ இத பத்தி தான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லுவாங்க, நீங்க கேளுங்க. இப்போ இந்த சோரியாசிஸ் வந்து ரொம்ப பரவும் போது முதுகு பகுதிகளில் ரொம்பவே வந்து பரவி படுத்த படுக்கையிலேருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா பார்த்தா அந்த பேஷண்ட்டுடைய பெட்டில் வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஸ்கேல்ஸ் வந்து கொட்டி கிடக்கிறத பார்க்கலாம். இப்போ மீனை வந்து வெளியிருக்கக்கூடிய ஸ்கேலை வந்து செதுக்குனா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு இடத்துல ஆரம்பித்து அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா நாளடைவில் அது உடம்பு ஃபுல்லாக பரவறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இருக்குன்னு சொல்லிட்டு வேறு ஷாம்பு மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி போடுவாங்க, ஹேர் ஆயிலை மாற்றி போடுவாங்க. கடைசியில் சரியே ஆகாது. என்னென்னு பார்த்தா அவங்க டேண்ட்ரஃப்னு மிஸ்டேக் பண்ணது கடைசியில் சோரியாசிஸாக இருக்கும். ஸோ சோரியாசிஸில் இந்த மாதிரியான ஒயிட் பேச்சஸ் இருக்கும். இதே டேண்ட்ரஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை ரவை அங்கங்கே இப்படி கொட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த சோரியாட்டிக் பேச்சஸை வந்து ரொம்ப நாள் விட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். இப்ப இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு பார்த்தீங்கன்னா, நாரலோடைய குவாண்டம் டிக்டோஸ் நம்ம எடுக்கும் போது அணுக்குள்ள செல் லெவல அது சுத்தம் பண்ணி எடுக்கும். 16 மணி நேரத்துல கழிவழியா வெளியாவோ 120 நம்ம உடம்புக்குள்ள இருந்து அது சுத்தம் செஞ்சு நம்ம கிளியர் பண்ணோம் இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம். ஸோ இன்னும் இது பத்தி உங்களுக்கு விவரம் தெரியணும்னா எனக்கு நீங்க தொடர்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.